இந்த நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மைத்ரி எனக்காக ரொம்ப ஸ்பெஷல் படம். ஃபஸ்ட்டு படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் எடுத்த படம். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் பரத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா பரத் ஃபஸ்ட் டைம் என்னை பிட்ச் பண்ணும்போது பாதியிலேருந்து எனக்கு டேக் கேர் பண்ணுறதுக்கு சொன்னார். ஆனால் நான் ரொம்ப யோசித்தேன் இந்த படம் பற்றி. ஆனால் நான் கிளியராக சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் நீங்கள் காமிங்க, அதுக்கப்புறமா நான் டேக் கேர் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு வி ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் என்னென்ன ஸ்டோரி லைன், ஒரு ஸ்கூல்லேருந்து கண்டினியூ ஆகிற ஒரு லவ் ஆங்கிள், இட் வாஸ் ரியலி குட். இதில் கஷ்டப்பட்ட டோட்டல் டீம், பரத் சரி, விஜய் சரி, எல்லாருக்கும் ஹெட்ஸ் ஆஃப் ஃபார் டூயிங் திஸ். அது இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் எல்லாமே. ட்ரெய்லர் பார்த்தது வரைக்கும் நான் வந்து பெருசாக சொல்லி பூஸ்ட் பண்ணிட்டெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. படமே உங்களுக்கு பேசும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு. சின்ன படம் தான், ஆனால் 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி படம் தெரிஞ்சு தான் வெளியில் வரும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். அண்ட் இந்த படம் பற்றி கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்கள். எல்லா பத்திரிகையாளருக்கும் என்னோடய ரிக்வெஸ்ட், இட்ஸ் அண்ட் டீப்லி ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். அது இல்லாமல் இன்றைக்கி வந்த நந்தகோபால் சார், விவேகானந்த் சார், குட்டி ரேவதி மேடம், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். பை. Dear guests, respected dignitaries, press media, digital and TV channel, and my dear friends and family members. Along with this, I also wish my entire crew is here, Maitri crew. So I wish and welcome you all for this audio launch. So basically சொல்ல போனோன்னா நானும் பரத் அவர் வந்து நண்பர்கள். ஸோ காலேஜில் வி ஹேட் met him. அந்த இன்சிடெண்ட்டே ஒரு மாதிரி குண்டகாமண்டகாமான இன்சிடெண்ட் தான். எப்போனா ஒரு நோக்கியா 1100 செல்ஃபோன் வச்சுருந்தேன், ரப்பர் பேண்ட் சுற்றி வச்சுருந்தேன். அது காணாமல் போச்சு. 3 months தான் ஜாயின் ஆகி அது காணாமல் போச்சு. அது எங்கே தேடணும் போதோ சார் தான் அப்போ வந்து என்கொயரி பண்ணார். என்ன ஒரு நோக்கியா 1100 மேக்குக்கு என்னை ஒரு பேக்காக நினச்சி 1.5 hour என்கொயரி பண்ணார். அந்த என்கொயரி பண்ணிட்டுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது நான் அவருடைய பெரிய வயசு, என்னோட 2 மாதம் சின்னவர் தான் அவர். ஏன்னா 7th டபுள் கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் யூஷுவல். ஸோ அந்த மாதிரி போய் என்னை கல்ச்சுரலில் உள்ளே கொண்டு வந்து, அவருக்கு எவ்வளோ குருநாதர்கள் இருக்கலாம், எனக்கு குருநாதர் அவர் மட்டும்தான். ஸோ என்னை கல்ச்சுரல் ஃபீல்டில் கொண்டு வந்து ரெக்கக்னைசேஷன் கொடுத்து அண்ட் என் கலையை வந்து வெளியே பிரபலிச்சது அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சது, வி போத் வெண்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஹி வெண்ட் இன் சினிமா, ஐ வெண்ட் இன் ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து எனக்கு ஒரு கால் வந்ததுங்க, இந்த மாதிரி மைத்ரின்னு ஒரு படம் எடுக்க போகிறேன், நீ அதில் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணு, காலேஜில் நீ என்ன பண்ணியோ அது இங்கே வந்து பண்ணுன்ட்டார். சரி, ஓகே, தட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஸ்லோவாக நடிகர்லேருந்து அசோசியேட் ப்ரொடியூசராக மாற்றிட்டு எல்லோரும் அந்த ஷிப்பில் உட்கார வச்சார். அந்த ஷிப்பில் உட்கார வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், ஃபேமஸான காமெடி டேல கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் சொல்லுவாங்க, கப்பல் கடலில் போயின்னே இருக்கும், நடுவில் நின்றுச்சுன்னா கீழே இறங்கி தள்ளணும்னாரு. அந்த மாதிரி எங்கள் எல்லாரையும் தள்ள விட்டார். நாங்கள் கரையை தேட அது வாபஸ் அப்படியே வந்துன்னே இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிரிப்பு முகத்தோட எங்கள் ப்ரொடியூசர் பாஃப்னா சாரை நாங்கள் மீட் பண்ணோம், தருண்குமார் பாஃப்னா சாரை. சார், கோடான கோடி நன்றிகள். இந்த படம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கு ஆடியோ லான்ச்சுக்கு, அண்ட் இட் இஸ் கோயிங் டு கோ ஃபார் அ தியேட்டர்ஸ்னா இட் இஸ் ரியலி அ கிரேட் ஃபார் அஸ் ஆஸ் அ மைத்ரி டீம். ஆல்சோ வி தேங்க் யூ ஃபார் தட் ஒன். அண்ட் ஷார்ட் திஸ் ஒன், நாங்கள் குழுவில் ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் சபையில் உட்காந்து பேசின்னு இருக்கும்போதும் பரத் வந்து ஒரு ஒன்லைன் சொன்னார், நீ வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கடா, அதுக்காக வாழணும். அந்த டைமில் நான் அவருக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, யுவர் பிரெயின் இஸ் ப்ரிசைஸ், யூஸ் இட் வைஸ்லி. அதோடைய அவுட்புட்டை சூன் நீங்கள் தியேட்டர்ஸில் வந்து டெஃபினட்டாக பார்ப்பீங்க. யூ வில் என்ஜாய் த மூவி அண்ட் டெஃபினெட்லி இட் வில் கிவ் அஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அ நெக்ஸ்ட் சக்ஸஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். அண்ட் ஃபைனலி ஐ தேங்க் Joel brother who has done an extraordinary music. So you will feel that everywhere, wherever you are going to see the clips and all those things. அண்ட் இதை தவிர்த்து ஒரு சில பேருக்கு நான் வந்து நன்றிகள் சொல்லணுன்னா, என் தகப்பனார் பாபு, என் தாயார் மேரி,
அதுக்கப்புறம் எனக்கு இப்போது தாய் ஸ்தானத்தில் இருந்து தாய் தகப்ப ஸ்தானத்தில் இருந்து நடத்தி கொண்டு வரும் என்னோடய மூத்த சகோதரர் திலக்ராஜ் பாபு அண்ட் மை மாரல் சப்போர்ட்டர் இளைய சகோதரன் கௌதம் ராஜ் பாபு. அண்ட் இந்த ஃபிலிம் என்டையர்ல இல்லைனாலும் அங்கே இங்கே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி என்னை வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு என் மனைவியார் பிரியதர்ஷினி ஜிடி அவர்களுக்கும் நன்றி தெரிஞ்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆக்சுவலாக நான் இங்கே 2 விஷயம் சொல்கிறதுக்காக வந்தேன். ஒன்று, இந்த படம் எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். 2வது, என்னோட அந்த நிலைமையில் இருக்கும்போது எனக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்ல நான் ஆசைப்பட்றேன். படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நானும் பரத் சாரும் வந்து போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸ்டுடியோ போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது இந்த மாதிரி கதை இருக்குமாம்மா, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி சொல்லுடா பார்ப்போம் அப்படின்ட்டு கதையை சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கும். அப்போவே எனக்குள்ளே ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். இது எங்கேயும் நடந்திருக்கு, நம்ம வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அப்படின்ட்டு. படம் ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், நானும் வெட்டிக்கிளே ஆகிட்டனும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு அப்படியே தங்கிட்டே இருந்தான். என்னடா அப்படின்னா, இல்லை மாமா அப்படின்னா, சரிடா நம்மளே புஷ் பண்ணுவோம், இதை நானே கிக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் எங்களால் நவரவே முடியல. அன்னைக்கு வந்து நானும் உங்கள் குடும்பத்தான் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் பாஃப்னஸ் சார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி சார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்லேருந்து அவர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்காரு. இந்த நிலைமை இந்த இடத்துல வந்து நான் எனக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ணவங்கள நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று, நான் இந்த நிலைமைக்கு இங்கே வந்து உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்பா பேர் கன்னியப்பன், அம்மா பேர் பவளமல்லிகை. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு முகத்தை மட்டும் நான் பார்த்து வளர்ந்தேன்னா, நான் இடத்துல எங்கள் அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் பேர் விஜயசங்கர். அவர் இல்லைங்க கூட ரொம்ப நல்ல மனுஷன். நான் எப்போ பண்ணாலும் கேட்பார், எப்படா போகுது படுவோம், எப்படா போகுதுடா படுவோம் அப்படின்ட்டு. அந்த மனுஷன் மிஸ் பண்ணுறேன். எங்கேயாவது இங்கேருந்து பார்ப்பாரு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நான் என்னை சின்ன வயசுலேருந்து நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் வேறு யாரும் இல்லை, என்னோடய மாஸ்டர் வேலை அங்கிள், அவங்க ஒய்ஃப் காந்திமதி. அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். எல்லோரும் போய் தேட்டரில் படத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் மனசு நிச்சயம் அது தோடும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Ladies and gentlemen, I welcome you on behalf of Maitri and especially the media people. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சென்னைக்கு ஒரு கோ-ப்ரொடியூசராக வந்து இங்கே லேண்ட் ஆவேன்னு. I've been to Chennai earlier. I was working in Times of India. I know how important media is. I heartfully request all the media people to please support this movie. And I didn't expect that I'll be giving a speech also. I'm sorry for that, to not be prepared. But honestly, நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, பரத்தை என்னை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு காமனாக ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, அசோக்ன்னுட்டு. நானும் என் மகளும் ஒரு வாட்டி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து அசோக் பேசிகிட்டு இருந்தாப்புல, ஆனால் பரத் தெரியுமான்னுட்டுன்னு. பரத் வந்துட்டு ராகேஷ் என் டீமில் விளையாடுவோம், மீன்ஸ் நாங்கள்லாம் 2 பேரும் ஒரே டீமில் விளையாடுவோம். ஸோ இன் தேட் கேஸ் அப்போ சொன்னாப்புல எனக்கு பரத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுதான்னு நான்னுட்டுன்னு. சரி, பரத்னு நான் தெரிஞ்சவங்க தானே, ராகேஷோட தம்பி அப்படின்ட்டு கூப்பிட்டு பேசும்போது இப்படி சொன்னாப்புல ஒரு சின்ன சப்போர்ட் தேவைப்படுதுன்னுட்டுன்னா. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் நத்திங் டு மீ. ஐ ரியலி டோன்ட் நோ எனிதிங் அபவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த சூழ்நிலையிலேருந்து நாங்கள் அதை பார்க்கும்போது ஐ ட்ரை டு சப்போர்ட் ஆர் புல் இன் லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரெண்ட் சர்க்கிள் டு சப்போர்ட் த மூவி. அது இட் டின்ட் ஷேப் அப் வெல். நான் ஏன் அதில் பிச்சின் ஆகணுன்னா, அந்த மூவி பார்க்கும்போது கூட எனக்கு இட் வாஸ் அ வெரி ரா மூவி. நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஃபினிஷ் ப்ராடக்ட் கிடையாது, ரொம்ப ரா மூவியாக இருந்துச்சு. அந்த மூவி எல்லாம் பார்த்து முடிச்சப்போ எனக்கு இந்த மேக்கிங் ஒரு வீடியோ போட்டாங்க. ஸோ தட் ரியலி டச் மீ. இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் இவ்வளோ சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்காப்லன்றதுக்கு that one reason and that one song really touched me is நான் பேச பரத்துக்கு that one song will be really touching me. These are the 2 important reasons. And of course Bharat is a good guy. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அவங்க அண்ணன் ராகேஷ் கூட ரொம்ப நல்ல பையன். they have taken a lot of effort from their family, friend circle, lot of friends of course. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பண்ணியிருக்காங்க. I wish this movie goes out very well and I request all the media team to please support this and take this forward. Thank you all. வணக்கம், விக்னேஷ் என்னோட பேர். எனக்கு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வாய்ப்பு கொடுத்து என்னை எங்கே கொண்டு வந்து நிற்க வச்ச என் நண்பர் இயக்குனர்
பரத்துக்கு ரொம்ப நன்றி. முதல் மேடை எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. வாய்ப்பு கொடுத்த என் நண்பருக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், திரை நண்பர்கள், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர் நண்பர்கள், கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்த காலை வேளையில் இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வில் பங்கெடுத்து கொள்வது உண்மையிலேயே ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான். காரணம் இந்த படத்தில் பாடலாசிரியராக நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இயக்குனர் பரத்தோட வேலை செய்திருப்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதுக்குள்ளே எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. வழக்கமாக இயக்குனர், தயாரிப்பாளர் அந்த படிநிலைகளெல்லாம் இந்த படத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. திரைத்துறையில் இயக்குனராக இருப்பது என்பது மிகுந்த தனிமையான பயணம். கூப்பிட்டா அசிஸ்டன்ட்ஸ் ஓடி வருவாங்க, காஃபி வரும், சாப்பாடு கிடைக்கும், 100-200 பேர் செட்டில் வேலை செய்வாங்க, ஒரு கன்வேயர் பெல்ட்டில் ஏறின மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் இயக்குனருடைய தனிமை என்பது இயக்குனரோடே இருப்பது. அது திரைக்கு பின்னாடி, படப்பதிவுக்கு பின்னாடி நிறைய வலி, இழப்பு, போராட்டம், குழப்பம், தயக்கம், தடை, சந்தேகம் எல்லாத்தோடையும் இருக்கும். அந்த தனிமையை எல்லாம் மிகப்பெரிய வலிமையாக ஆக்கி காட்டியிருக்கிறார் இந்த படத்தில் பரத் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்த முக்கியமான விஷயம், சினிமானா ஒரு டெம்ப்ளேட் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அந்த டெம்ப்ளேட்டை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, வணிக நோக்கத்திற்காக அல்லது மற்ற சமூக நோக்கங்களுக்காக இன்றைக்கு வரைக்கும் நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த டெம்ப்ளேட்டை தகர்த்திருக்கார் பாரத் இதில். அதாவது நம்ம வழக்கமான சொற்களெல்லாம் பயன்படுத்துவோம், அதிக வயலன்ஸ், பாலியல் விஷயங்கள், குத்துப்பாட்டு, இந்த மாதிரி. அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க. மேக்கிங்லேயே நிறையா நீங்கள் கதையை உள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கார் இந்த படத்தை. அண்ணல் அம்பேத்கரினுடைய கருத்தியலில் ஊறியவள் நான். அதனால் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நன்றி, அந்த கருத்தியலை உள்வாங்கிய நிறைய கலைப்படைப்புகள் வரவேண்டிய அவசியம் இந்த சமூகத்தில் எப்பவும் இருந்துகிட்ருக்கு. பரத் மாதிரி நூற்றுக்கணக்கான இயக்குனர்கள் வரவேண்டிய அவசியம் இருக்குது. முழு இந்தியாவிற்கும். இதை பேன் இந்தியா படம்னே நம்ம சொல்லலாம், பேன் இண்டியன் ஃபில்ம்னு நம்ம அவசியம் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டுப்பற்று மிக்க எவருக்கும், சமூக பற்று, சமூக மக்கள் மேலே அக்கறை இருக்கிற எவருக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வு உள்ளூர இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய இளைய தலைமுறையினுடைய முதல்வனாக நம்ம பரத்தை முன்வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாவை நம்ம எப்பொழுதும் ஒரு கனவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப வழக்குழிந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது நகர்ந்து எப்போவோ போயிடுச்சு. ஆனால் நம்ம அதை கனவு தொழிற்சாலைன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அது எப்போவோ சமூகத்திற்கு மத்தியில் இறங்கி அது நமது கதை, நமது கருத்து எல்லாவற்றையும் குழைத்த ஒரு உணர்வு தொழிற்சாலையாக மாறி இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் சினிமா எங்கெங்கும் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குது நமக்கு மத்தியில். ஆனால் அதை நகர்த்தி வைத்து ஒரு கவர்ச்சியான ஒரு ஊடகமாகவே பார்க்கும் நிலை மாற வேண்டும். அதுவும் இந்த திரைப்படத்தில், மைத்ரி படத்தில் மாறி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இயக்குனர் பரத் தான் இதில் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். 2 கதாபாத்திரமாக இதில் பண்ணியிருக்கிறார். அவர் இயக்குனராகவும் செய்திருக்கிறார், கதாநாயகனாகவும் பண்ணியிருக்கிறார். கதாநாயகனை விட இயக்குனர் கதாபாத்திரம் மேலோங்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எப்பொழுதும் சொல்லுவாங்க, இலக்கை விட, சென்று சேரும் இலக்கை விட பயணம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சித்த மருத்துவர், சித்தர்களுடைய தத்துவங்களில் பெரிய நம்பிக்கை கொண்டவள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்தோட பயணத்தை நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், அவ்வளோ அனுபவித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு, ஒரு கூட்டு மனசாட்சியாக இந்த படம் இருந்திருக்கு. இயக்குனர் பரத் தான், தயாரிப்பாளர் தருண்குமார் தான். ஆனால் இந்த படத்துக்குள்ளே வேலை செய்த பணியாற்றிய எல்லோருமே இந்த படத்தினுடைய கூட்டு மனசாட்சியாக இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு ரேர் ஃபினாமினல், ஒரு அரிய ஒரு பண்பு அப்படின்னு நினைக்கிறேன். அதை இந்த படத்தில் நம்ம உள்வாங்க முடிஞ்சது அப்படின்னு நினைப்பேன் நான். அப்புறம் இன்று சினிமா திரைத்துறைக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுவது அப்படின்னு நான் நம்புறது என்னென்னா, ஒரு நவீன சினிமா பண்பாடு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன்.
அதையும் இந்த படத்தில் வந்து செயல்படுத்தியிருக்கிறார், செயல்படுத்த முயற்சி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஷூட் ஸ்பாட்லாம் போகல, அதெல்லாம் தெரியாமல் நான் சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனால் நான் இவர்களோடு பழகிய வரைக்கும் ஒரு தோழமையாகட்டும், தோழமை உணர்வு, சமத்துவ உணர்வு, ஒரு உழைப்பு, கூட்டுழைப்பு எல்லாமே அவர்களோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீக்கமற கலந்துருக்கும். அது வந்து ரொம்ப அவசியம். சினிமான்னா அதுதான் இன்றைக்கி நமக்கு. ஏன்னா இன்று வந்து நமக்கிடையில் இருக்கிற வலிமையான ஊடகம், நிறைய கலைஞர்களை உள்வாங்கிய ஊடகம், நம்ம எல்லோருக்கும் சமூகத்திற்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான தொடர்பு ஊடகமாக இருப்பது வந்து சினிமா தான். அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் வந்து அப்படியான ஒரு புதிய பண்பாட்டை வந்து அவர்கள் வந்து செயல்படுத்துகிறாங்க. இது வந்து தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இது ரொம்ப அவசியம் இன்று. அப்போ தான் சினிமா வந்து மக்களினுடைய ஊடகமாக மாறும். மக்கள் வந்து அதாவது ஏன் வந்து சினிமாவால் பல நேரம் வந்து மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னா அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் மக்களிடமிருந்து. அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பாக மைத்ரி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். அது தொடர்வதில் அதான் இருக்குது அந்த சவாலும் அந்த சாதனையும். அது வந்து சாதாரணமானதில்லை, தொடங்குவது மிக எளிது. அதை நீண்ட காலத்திற்கு அந்த பண்பாட்டை சமூக பண்பாடாக மாற்றுவது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தில் வந்து பாடலாசிரியராக பணியாற்றிய அனுபவம் அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நெஞ்சே எழு பாடல் எழுதியதற்கு பின்பு வெகு சில பாடல்களில் தான் இந்த பாடலில் கிடைச்ச எனக்கு அந்த சுதந்திர உணர்வு கிடச்சிது அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப விடுதலையான ஒரு மன உணர்வோடு நான் எழுதினேன், முழு உத்வேகத்தோடு எழுச்சியோடு எழுதினேன். அப்படி எழுதும்போதே அந்த பாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உண்மையான பாடலாக மாறிடுது. அந்த வாய்ப்புக்கு மிகுந்த நன்றி ஜோயலுக்கும் பரத்க்கும். ஏன்னா ஜோயல் பாடியிருக்காங்க, பிரியங்கா பாடியிருக்காங்க. ரொம்ப ஒரு உண்மையான ஒரு ஏக்கம் தொனிக்க பாடியிருக்கிறாங்க. நான் உண்மையிலே இந்த படத்தில் பாடல் எழுதிய அந்த ஒரு வாய்ப்புக்காக நான் மிகுந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் பயணம் ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம பயணிக்கிறோமோ அதுதான் இலக்கை தேர்ந்தெடுக்கிறது என்ற நம்பிக்கையுடையவள். அப்படி பார்த்தால் நிலம், நீர், காற்று எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து தருண்குமார் பாஃப்னாவை இந்த படத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு சரியான தயாரிப்பாளர் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு படத்திற்கும். இயக்குனர் வந்து எந்த விஷனில் அந்த படத்தை பார்க்குறாங்களோ, ஏன்னா பரத்குள்ளே வந்து ஒரு ஐடியா இருக்குது. அவர் வந்து அண்ணல் அம்பேத்கரின் கருத்தூறிய ஒரு உள்நிலையிலிருந்து இந்த கதையை ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் கொண்டு வந்திருக்கார். எல்லோரும் சின்ன படம், சிறிய படம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எனக்கு என்னுடைய கற்பனையில் வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் படம். அதை பார்த்து அந்த அனுபவத்திற்குள் நீங்கள் சென்றால்தான் அந்த படம் வந்து உங்களுக்குள்ளே என்ன ரசவாதத்தை பண்ணுது அப்படின்னு நீங்கள் அது உணர முடியும். இந்த ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ் முடிக்கணும் என்னம்மா, ட்ரூ லைஃப் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி கற்பனைகள், கதாபாத்திரங்கள் எல்லாம் தாண்டி அதை வந்து உங்களுடைய ரத்தத்தோட எலும்போடு இணைப்பதற்கான பணியை வந்து பரத் செஞ்சுருக்காரு. அவரோட தருண்குமார் பாஃப்னா இணைவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சார், மூளை முடுக்கெல்லாம் இந்த படத்தை கொண்டு சேருங்கள், மக்களின் மன இடுக்கெல்லாம் இந்த படம் சென்று சேர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வந்துருங்கன்னு மட்டும் சொன்னார், நான் சரின்ட்டேன். ஆனால் என்ன டைட்டில், என்ன படம், யார் டைரக்டர் எதுவுமே சொல்லலை. அதுதான் உண்மை. சனிக்கிழமை தான் எனக்கு அனுப்புகிறாரு, மைத்திரி அப்படின்னு டைட்டில் அனுப்புகிறாரு, வேறு எதுவுமே என்கிட்ட சொல்லலை. ஆனால் இங்கே வந்து பார்த்தேன், ட்ரெய்லர் லான்ச்சு, சாங்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல அட்டம்ப்டாக தெரியுது. பல சோதனைகள், சாதனைகளை தாண்டி ஒரு படம் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம். இதில் இன்னொன்று பார்த்தா, அவர் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குன்னு ரிலீஸும் போட்டார். இப்போ அதுதான் கேட்டேன், ஆடியோ ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்றாரு. எதுவுமே அவர் டிசைட் பண்ணல. ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியும். செப்டம்பர் 5 இந்த படம் வந்து நல்லபடியாக வந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு 220, 230 படம் வருது. அதில் வந்து ஹிட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 படம் இல்லை ஒரு 14 படம். இதுதான் சினிமானுடைய நிலைமை இன்னைக்கு. இதில் வந்து ஒரு 10 படம் வந்து ஹீரோஸ் படம்,
அந்த மாதிரி போயிடும். ஒரு 2 படம் இல்லை 3 படம் இந்த மாதிரி புது படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுங்க தான் சினிமாவினுடைய சரித்திரமாக இருந்துகிட்டு இருக்க கொஞ்சம் வருஷங்களாக. இந்த நிலைமைகள் மாறணும் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸும் பேசுகிறோம், நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பேசுகிறோம். பட்டு எதுவுமே சினிமாவில் நடக்கிற மாதிரி தெரியல. இதுதான் இன்றைக்கிடைய சூழ்நிலை. ஆனால் தருண் இருக்கிறதுனால, நண்பர் தருண் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல முறையில் படத்தை கொண்டு போய் சேர்த்துருவார். மீதி எல்லாம் வந்து ஆடியன்ஸ் கையிலையும் ரசிகர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பெரிய வெற்றியெல்லாம் கூட இல்லாட்டாலும் கூட தருணுக்கு ஒரு லாபம் கிடைக்கணும். இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரெகக்னைஸ் ஆகணும். இது இருந்தாலே ஒரு படம் வந்து ஒரு பெரிய வெற்றின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதை விட்டுட்டு படமே தியேட்டரில் வந்து 10 ஆடியன்ஸு 12 ஆடியன்ஸு இப்படி தான் எங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வெற்றி விழா நடக்கும். அது எப்படி நடத்துகிறாங்க சினிமாவில், ப்ரொடியூசர்ஸ் எப்படி நடத்துகிறாங்க அப்படியோ அதுவும் எங்களுக்கு ஒன்றும் புரியலை. தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆடியன்ஸ் கேட்டால் 12 ஆடியன்ஸு. திங்கக்கிழமை காலையில் சினிமானுடைய நிலைமை தெரிஞ்சு போயிடும். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படம் திங்கக்கிழமை என்ன பொசிஷன், காலையில் எத்தனை ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, முடிஞ்சு போச்சு. அது வச்சு தெரிஞ்சு போயிடும். ஆனால் இங்கே வெற்றி விழாலாம் நடக்குது. அந்த முறையில் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். மினிமம் வெற்றியாவது அடையணும். டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லா ரெகக்னைஸ் ஆகணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பரத் ரொம்ப வருஷம் பரிச்சயம் இருக்குது. என்ன ஸ்டூடெண்ட்டு ரொம்ப குஷி இருக்குது எனக்கு. என்னன்னா பரத் வந்தால் நான் பார்த்த அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியர் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறமா என்கிட்ட வந்தார். அவருக்கு கன்னடா நான் நல்ல பேர் பண்ணோம், என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அதுக்கு நான் சொல்ல என்ன சொல்லணுன்னா, நான் ஃபிலிம் ஃபீல்டு வந்தால் நல்லா பேர் பண்ணலாம்னு சொல்ல. அப்புறமா அவங்க வந்து கிளாஸுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வித் ಡ್ಯಾನ್ಸ್ ಎಲ್ಲ தெரியுமோ. எனக்கு ಭರತ್ ಬಗ್ಗೆ ಕನ್ನಡದ ಮಾತಾಡ್ಬೋದಾ? ಭರತ್ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಸಕಲ ಕಲ್ವಲ್ಲವ. ಆ್ಯಕ್ಟಿಂಗು, ಡೈರೆಕ್ಷನ್ನು, ಸ್ಕ್ರೀನ್ ಪ್ಲೇ, ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ ರೈಟರ್, ಡೈಲಾಗು ವಿತ್ ಕ್ಯಾಮ್ರಾ ವರ್ಕು, ಸೆಟ್ಟು, ஆல் ரவுண்டு டேலண்டடு. அது சகல கலா கமலசன் சொல்கிறார அந்த மாதிரி சகல கலா அல்லவா. கிரேட். எனக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. மைத்திரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேக்கிங்கு எல்லாம் மேக்கிங்கு சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. குஷியாயிடுச்சு. தேங்க்யூ எல்லோரும்.